வணக்க மக்களே, வாழ்க வளமுடன். நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கட்டும். இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இருக்கு அப்படின்னா அவங்க எப்படி ஜெயிக்கலாம், எந்த ஆயுதத்தை எடுத்துக்கொண்டால் ஜெயிக்கலாம், எந்த தெய்வத்தை பிடித்து கொண்டால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதாவது இரண்டாம் எண் என்பது சந்திர பகவானுடைய எண். இந்த 2ஆம் தேதியில பிறக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் சந்திரனுடைய காரகத்துவம் பெற்று பிறக்கிறாங்க. அந்த சந்திர பகவானுடைய கடாட்சம் அந்த சாரம் தான் அவங்க. சந்திரனை மையமா கொண்டு பிறக்கும் போது உங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு ராகு கேது மட்டும் தோஷத்துல இருந்துன்னு வச்சுக்கிறோங்க, படாத பாடுபடுவாங்க. அவங்க ஒரு பிடிவாரண்டு மாதிரி, அவங்க நிம்மதியா கூட இருக்க முடியாதுன்னா ஒரு முறை உங்க ஜாதகத்தை இந்த தேதியில பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்க ஜாதகத்துல ராகு கேது லக்கணத்திலேயோ இல்ல சந்திரனோட சேர்ந்தோ இல்ல சூரியனோட சேர்ந்தோ இருக்கா மட்டும் நீங்க பாத்துக்கிறீங்க. அதுக்கு மட்டும் நிவர்த்தி பண்ணிக்கிறீங்க மக்களே. அதாவது நீங்க 2ஆம் தேதியில பிறந்திருந்தாலும் சந்திர பகவானுடைய காரகத்துவத்துல நீங்க பிறந்திருக்கீங்க. 11ஆம் தேதியில நீங்க பிறந்திருந்தாலும் அதுவும் உங்களுக்கு 2ஆம் எண்ணை தான் கொடுக்கும். 1 1 2 2ஆம் எண்ணை தான் கொடுக்கும். 20ஆம் தேதியில பிறந்திருந்தாலும் நீங்கள் சந்திரனுடைய காரகத்துவத்தில் பிறந்தவர்கள் 2ஆம் எண் எடுத்துக்கிறோம். 29ஆம் தேதியில பிறந்தாலும் 9 10 11 அதுவும் 2ஆம் எண்ணில் வருகிறது. அதாவது இவர்கள் எல்லாம் சந்திர பகவானுடைய காரகத்துவமான எண்ணில் பிறந்திருக்கிறார்கள். வெளிப்படையான மனசு சொல்லுவாங்கல்ல, வெள்ள மனசு. மனசுக்கு யாராவது ஒரு சின்ன கஷ்டம் கொடுக்குற மாதிரி பேசிட்டா போதுங்க, மனசு தாங்காது. தனிமையில் அழுகக்கூடியவர்கள் 2ஆம் எண்ணில் பிறந்தவர்கள். நல்ல மனம் படைத்தவர்கள், அதாவது பொது சேவை செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. தர்மம் பண்ணணும், அன்னதானம் கொடுக்கணும், நல்லது செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதுல சிலருக்கு அந்த ஆசை மட்டுமே இருக்கும், அதை நிறைவேற்றுறதுக்கான பலம் இருக்காது. அது அவங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த சந்திரனுடைய எண்ணில பிறந்தவங்க அதிகமா பேசக்கூடாது, அதால சிறு மன கஷ்டங்கள் உருவாகும். ஏன்னா நல்ல விஷயத்த பேச பேச அந்த நல்ல விஷயத்தை நல்ல இடத்துக்கு போய் சேர்க்க மாட்டாங்க, சேராது. அதனால சந்திர பகவானுடைய எண்ணில பிறந்தவர்கள் மிக மிக அமைதியானவர்களாக இருப்பார்கள், நல்ல அழகானவர்களாகவும் இருப்பார்கள். உங்க லக்கணத்துல சனியோ ராகு கேதோ இருந்தால் அதுக்கு சில மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். சந்திரன் உங்களுடைய ஜாதகத்திலே நல்ல ஸ்தானத்திலே வளர்பிறையில் நீங்கள் பிறந்திருந்தால் கண்டிப்பாக உங்க வாழ்க்கை யோகமாகத்தான் இருக்கும். ஏன்னா 2ஆம் எண்ணில் பிறந்தவங்க எல்லாம் தூய்மையான உள்ளம் படைத்தவர்கள். அதிகமா நீங்க ஒயிட் கலர் யூஸ் பண்ணிக்கிறீங்க. 2ஆம் எண்ணில் பிறந்தவங்க அதிகமா வெள்ளை கலர் யூஸ் பண்ணிக்கிறீங்க. உங்க பெட்ரூமா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் ஒயிட் அதிகமா இருக்கிற மாதிரி பாத்துக்கிறீங்க. உங்க பக்கத்துல ஒயிட் கலர் சம்பந்தப்பட்ட ஏதேனும் ஒரு பொருள் இருந்துகிட்டே இருக்கணுங்க. அப்ப சந்திர பகவானுடைய பலம் கிடைக்கணும் அப்படின்னா முத்து கல் இருக்கு இல்லையா, அதை நீங்க தங்கத்திலேயோ வெள்ளியில உங்களுக்கு வசதிக்கு ஏற்றவாறு நீங்க அதை மோதிரமா அணிஞ்சு கூட நீங்க கையில மாட்டிக்கலாம். மோதிரமா அணிஞ்சு கூட நீங்க விரல்ல போட்டுக்கலாம். சந்திர பகவானுடைய காரகத்துவம் உங்களுக்கு கிடைக்க கிடைக்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்களே பார்ப்பீங்க, சந்திர ஒளி இருக்கு இல்லையா மேல, அது 15 நாள் வளரக்கூடிய தன்மையில இருக்கும், 15 நாள் அது தேயக்கூடிய தன்மையில இருக்கும். ஒரு நிலைப்பாடு இல்லாத கிரகம்தான் சந்திர பகவான். இந்த 2ஆம் எண்ணில பிறந்தவங்களுக்கு ஒரு குணம் இருக்கும், அதாவது ஒரு முடிவை எடுத்ததுக்கு பிறகு அவங்களுடைய முடிவுல போனாங்க அப்படின்னா ஜெயிச்சுடுவாங்க. இன்னொருத்தருடைய ஐடியா கேட்குன்னு சொல்லி போய் நல்ல முடிவு எடுத்ததை விட்டுட்டு அதை விட்டு கோட்டை விட்டு ரோட்ல நிற்பாங்க. இந்த 2ஆம் எண்ணில பிறந்தவங்களுக்கு இந்த சம்பவம் அடிக்கடி நடக்கும். ஒரு வளர்பிறையில நீங்க 2ஆம் எண்ணில பிறந்திருக்கீங்க, தேய்பிறையில பிறந்தாலும் சரி, வளர்பிறையில வளர்பிறை நாள்ல சந்திர பகவான் நல்ல பிரகாசமா இருக்கக்கூடிய நாள்ல ஒரு முடிவை எடுத்து பாருங்க, கண்டிப்பாக அந்த முடிவு உங்களுக்கு ஜாதகமாக அமையும். ஆனா 2ஆம் எண்ணில பிறந்தவங்க நீங்க போய் ஐடியா போய் கேட்க போய் ஐடியா கொடுக்குற ஆளு 7ஆம் எண்ணில பிறந்தாலும் 4ஆம் எண்ணில பிறந்தாலும் 8ஆம் எண்ணில பிறந்தாலும் இல்ல 5ஆம் எண்ணில பிறந்த ஆளுங்களுடைய ஐடியாவை நீங்க கேட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய பிரம்மாண்டமா இருக்கும். நம்ம நினைச்சதை விட இது ரொம்ப அதிகமான ஒரு லாபம் கொடுக்குற மாதிரி இருக்கு, இது நல்ல வழியா இருக்கு அப்படின்னு உங்களை சிந்திக்க வச்சு
ஆசையை கொடுத்து அதுல ஒரு பெரிய அழிவையும் ஏற்படுத்தும், பண நஷ்டம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அப்படிதான், 2ஆம் எண்ணில் பிறந்தவர், அவர் கரெக்டா 11ஆம் தேதியில பிறந்தவர். நான் அவ்வளவு சொல்லி அவர் போய் ஒருத்தர்கிட்ட போய் நல்ல ஐடியா, ஒரு பிசினஸ் பண்ணணும் ஐடியா கொடுத்தா அதுல கரெக்டா, ஏன்னா சின்ன பட்ஜெட். ஆனா அவர் போய் ஒரு நண்பர்கிட்ட போய் ஐடியா கேட்ட உடனே, என்னங்க நீங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம், இவ்வளவு அமௌண்ட் போடுங்க, இவ்வளவு அமௌண்ட் வருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனியில கொடுத்தா ஒரு 1 லட்ச ரூபா போட்டா மாசத்துக்கு இவ்வளவு வருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆசை வார்த்தையை காட்டி இருந்த காசெல்லாம் அதுல போட்டு ஒரு 2 மாசம் அந்த பணம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வரவே இல்லை, கொடுத்த காசும் போச்சு. எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? அப்ப அவருக்கு அந்த மன வேதனை அவரை தொத்திக்கிருச்சு. அவர் அந்த 1 லட்ச ரூபாயை வச்சு ஒரு சொந்த பிசினஸ் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கிறேங்க, கண்டிப்பா ஜெயிச்சிருக்கலாம். ஏன்னா இவரு கொடுத்த ஐடியா, அந்த 1 லட்ச ரூபாய் நீங்க இந்த கம்பெனில முதலீடு பண்ணுங்க இதுல, ஏன்னா அந்த கம்பெனி ஓனரே அவங்களுக்கு தெரியாது, இவர் மூலியமா எனக்கு வந்துகிட்டு இருக்கிறது, இதெல்லாம் காரணம் ஒரு ஆசை, பேராசை. அதாவது பேராசை பெரு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய 2ஆம் எண் பிறந்தவர்கள் ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கணும். 2ஆம் தேதியில் பிறந்த அன்பர்கள், ஆசை எங்க அதிகமாக தூண்டப்படுகிறதோ அந்த இடத்துல உஷாராக இருங்கள். அதே போல எப்பயுமே ஒரு நல்ல, அதாவது என்ன சொல்றது, ஒரு நல்ல குணமான ஒரு தங்கமான அம்சமான ஒருத்தர் அப்படின்னா அது ஆணாக பெண்ணாக இருந்தாலும் சரி, 2ஆம் எண்ணில பிறந்தவங்க நல்லவங்க. என்ன எதா இருந்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, நல்ல விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது சிலருக்கு பிடிக்காது. அதனால உங்களுடைய விஷயம் என்னவோ அதை மட்டும் நம்ம பேசிக்கிறது நல்லது. பார்வதி அம்மனுடைய வழிபாடு மிக மிக சிறப்புங்க. 2ஆம் எண்ணில பிறந்தவங்களுக்கு எல்லோருக்குமே என்ன அப்படின்னா, அம்பாள் வழிபாடு உங்களுக்கு நன்மை தரும். பௌர்ணமி நாள்ல ஜீவ சமாதியா இருக்காங்க இல்லையா, சித்தர்களுடைய வழிபாடை எடுத்துக்கிறீங்க, மிகப்பெரிய பலம் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்லியிருக்கேன் ஒயிட் கலர் அதிகமா யூஸ் பண்ணிக்கிறீங்க. 2ஆம் எண்ணில பிறந்தவங்க எதுவும் ஒயிட் கலர் கரிச்சிப்பா அவங்க வச்சுக்கிறோங்க கையில, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே போல நீங்க சந்திர பகவான், நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு திங்கக்கிழமை அன்னைக்கணும் பச்சை அரிசியில சாதம் பொங்கி அதுக்கு தயிர் கலந்து சந்திர பகவானுக்கு வாரந்தோறும் நிவேதானம் படைச்சு அதை வர்றவாளுக்கு பிரசாதமா விநியோகம் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அன்னத்துக்கு குறை இருக்காது, லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும். இல்லை அதெல்லாம் பண்றதுக்கு வழி இல்லை அப்படின்னா பச்சை அரிசி, இப்போ பொன்னி பச்சரிசி கூட, ரொம்ப பச்சரிசி கூட பெரும்பாலான சாப்பிட மாட்டேங்கிறோம். அதனால பொன்னியிலே பச்சரிசி எல்லாம் வருது, நல்ல அரிசியெல்லாம் இருக்கு, அந்த அரிசி தானம் கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பச்சரிசி தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். யாருக்காவது ஏதாவது தானம் கொடுக்கணும், ஒயிட் கலர் வேஷ்டி சட்டை தானம் கொடுக்கறதும் சந்திர பகவானுடைய அருள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் தான் இது, எளிமையான பரிகாரம். 2ஆம் எண்ணில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தோன்றதோ அதை நீங்க ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசனை பண்ணிக்கிட்டு அந்த வழியிலேயே நீங்க போங்க. நீங்க ஒரு தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, இல்ல படிக்க போறோம், இல்ல படிக்கிற மாணவர்கள் நம்ம இதை செய்யலாம், இதை போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. உங்க ஐடியாவுக்கு உங்க திறமைக்கு நீங்க என்ன செய்ய முடியுங்கிறத நீங்க பிளான் பண்ணி செய்யுங்க. இன்னொருத்தருடைய ஐடியா கேட்கும் போது கண்டிப்பாக அதுல உங்களுக்கு அந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா போக போக உங்களுக்கு சரிவு ஏற்படுத்தும். சரிங்களா? ரைட். 2ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் நல்ல சிறப்பானவர்கள், தங்கமானவர்கள், அன்பானவர்கள். நம்ம வீடியோ புதுசாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க, லைக் பண்ணுங்க, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் இருந்தால் போதும். அடுத்த வீடியோவில் 3ஆம் எண் பிறந்தவர்களுக்கான அடுத்த வீடியோவில் நம்ம